கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். நல்லா மிதந்தீங்க சார். தமிழர்களே, தோழர்களே, என்னை நீங்கள் கடலில் வீசி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டீர்கள். கருணாநிதி கனத்த குரலில் இந்த வசனத்தை கலைஞர் டிவி 1000 முறை ஒளிபரப்பி இருக்கும். ஆனா கட்டுமரத்தை கூட நம்பிடலாம், கருணாநிதிய நம்பவே கூடாது என்று மக்களுக்கு மிகப்பெரிய பாடம் ஒன்று நேற்று புரிந்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்க கேள்விகளுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கும் பதில்கள் பகீர் ரகமாக இருக்கு. கச்சத்தீவை தாரை வார்த்த விஷயத்தில் திமுக மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இழைத்துள்ளது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. கச்சத்தீவை தாரை வார்த்த அந்த சர்வாதிகாரமான காங்கிரசின் முடிவை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு மாநில கட்சியான எங்களுக்கு அதில் குறைந்த அளவுக்கு தான் அழுத்தம் கொடுக்க முடிந்தது என்று திமுகவினர் அண்ட கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போது வெளிவந்துள்ள RTI தகவலில் கச்சத்தீவை தாரை வார்ப்பதில் மிகப்பெரிய கூட்டு சதி செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகி இருக்கு. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கும் முடிவு பற்றி அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவால் சிங் கருணாநிதியுடன் ஆலோசனை நடத்தியதும், கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதற்கு கருணாநிதி சம்மதித்ததும், ஆனால் வெளிப்படையாக ஆதரவு அளிக்க முடியாது என்று சொன்னதும் RTI தகவலில் வெளியாகி உள்ளது. எப்படி இதை நீங்க வெளிப்படையாக ஆதரவளிக்க முடியும்? தமிழக மக்கள் அப்போதே காரி துப்பி திமுகவை துடைத்து எறிந்திருப்பாங்க இல்லையா? இப்படி ஒரு தமிழின துரோகத்தை செய்துவிட்டு எப்படி உங்களால் நிம்மதியாக உறங்க முடிகிறது? இந்த துரோகத்தை செய்தது பத்தாது என்று ஈழப்போர் உச்சத்தில் இருந்த சமயத்தில் ஏர் கூலருடன் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் வேற இருந்தீங்க. இப்போதும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கும் மக்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறோம். தமிழக மீனவர்கள் மீதோ இல்லை தமிழக மக்களின் நலனின் மீதோ அல்லது குறைந்தபட்ச இந்த மனித இனத்தின் மீதோ உங்களுக்கு சிறிதளவேனும் அக்கறை இருக்குமானால் திமுக என்ற தீய சக்திக்கு, திமுக என்ற தமிழின விரோதிக்கு, திமுக என்ற மனிதகுல எதிரிக்கு ஆதரவளிப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவின் நிலப்பகுதியை எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் தாரை வார்த்த கூட்டு சதியில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கா உங்கள் வாக்கு? மக்களே சிந்திப்பீர், சிந்தித்து செயலாற்றுங்கள். இம்முறை 400 ஜூன் 4 400